தமிழக அமைச்சர் சி வி சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். உதவி புரிந்தவர்களை இன்றைக்கு இந்த இயக்கத்தின் மூலமாக மாண்புமிகு அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு பல்வேறு பொறுப்புகளிலே சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக அமர வைத்து அழகு பார்த்தவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தை இன்றைக்கு காட்டி கொடுக்கின்ற வகையில் இன்றைக்கு துரோக செயலிலே சில பேர் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒருவர் பேட்டி கொடுத்திருக்கின்றார், ஒரு முன்னாள் அமைச்சர் பேட்டி கொடுத்திருக்கின்றார். அவருக்கு ஏதாவது குறைகள் இருந்திருந்தால், இந்த இயக்கத்தின் மீது யாராவது ஒரு தவறு செய்து ஏதாவது குறைகள் இருந்திருந்தால், அவர் உண்மையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டராக இருந்திருந்தால், இந்த இயக்கத்திலே பலனடைந்தவர், பல்வேறு பொறுப்புகளிலே பலனடைந்தவர் அவர். அப்படி அவர் குறைகள் இருக்கும் பட்சத்திலே அதை முறையாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். அதை விட்டு இன்றைக்கு பத்திரிகையின் வாயிலாக இந்த இயக்கத்திற்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மாண்புமிகு அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு மாண்புமிகு அம்மா அவர்களால் பல்வேறு பொறுப்புகளிலே அமர்ந்திருந்து இன்றைக்கு இந்த இயக்கத்தை காட்டி கொடுக்கின்ற வகையில் இன்றைக்கு பேட்டி அளித்திருக்கின்றார். அவர் உண்மையிலே இந்த கழகத்தின் மீது அக்கறை இருந்திருக்குமானால், மாண்புமிகு அம்மாவின் மீது உண்மையிலே அக்கறை இருந்திருக்குமானால், உண்மையான பாசம் பற்றும் இருக்கின்றனால், உண்மையிலே அவர் மீது நம்பிக்கை இருக்கின்றனால், தன் மீது நம்பிக்கை இருக்கிறவராக இருந்தார், மற்றவர்களை குறை சொல்லி யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக, ஏதோ ஒரு உள்நோக்கத்திற்காக, ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக இந்த கட்சியை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற துரோக பட்டியலில் இன்றைக்கு இணைந்திருக்கின்றார். அவருக்கு உண்மையிலே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை மாண்புமிகு அம்மா அவர்கள் அளித்தார்கள். அந்த வாய்ப்பை தன்னுடைய சொந்த மாவட்டத்திலேயே ஒரு அமைச்சர் பொறுப்பை, மிகப்பெரிய அமைச்சர் பொறுப்பை அம்மா அவர்கள் அவருக்கு அளித்தார்கள்.